அன்வர் இன்றே அவருக்கு இறுதிச் சடங்கு செய்யப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றனவா? அது குறித்தான விவரங்கள். நிச்சயம் மறைந்த வெற்றி துரைசாமியின் உடலானது தற்பொழுது அஞ்சலிக்காக சிஐடி நகரில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் அஞ்சலி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அவரது உடல் இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீநகர் கண்ணம்மாப்பேட்டையில் உள்ள மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் அங்கு கண்ணம்மாப்பேட்டையில் இறுதி சடங்குகள் இறுதி தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அவரது உடல் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு அருகில் உள்ள டி நகர் கண்ணம்மாப்பேட்டை மயானத்தில் அவரது உடல் ஆனது தகனம் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் தற்பொழுது ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக மறைந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, கடம்பூர் ராஜு மற்றும் அதிமுக அவைத் தலைவர் தமிழ்முகன் ஹுசைன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளும் அதிமுக தொண்டர்களும் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, விசிக தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் துரை வைகோ, சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் மற்றும் சசிகலா மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மற்றும் தேமுதிக சுதீஷ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அன்வர், அங்கு முதலமைச்சர் வருகை தர இருக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு. வேறு யார் யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க? பாதுகாப்பு பணிகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? மறைந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் தற்பொழுது மறைந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு சிஐடி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அவரது உடல் தற்பொழுது சில மணி நேரங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தற்பொழுது வருகை தந்துள்ளார். இந்நிலையில் அவர் மறைந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். மேலும் இங்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் மற்றும் ஏராளமான மக்கள் கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவரது உடலானது இன்று மாலை தனி விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டு முதலில் அவரது இல்லத்தில் அவரது உடல் இல்லமான அவர் ஏற்கனவே தங்கியிருந்த ராஜ கீழ்ப்பாக்கத்தில் அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து இறுதி ஊர்வல வாகனத்தில் அவரது உடல் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு தற்பொழுது சிஐடி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏராளமான பொதுமக்கள், அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் மற்றும் தொழிலதிபர்கள் என ஏராளமானோர் தற்பொழுது தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்களும் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, பொன்னையன், கோகுல இந்திரா உள்ளிட்டோரும், மேலும் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் அணியை சார்ந்த மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக முன்னாள் சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகனும் இயக்குநருமான மறைந்த வெற்றி துரைசாமியின் உடலானது 8 நாட்களுக்கு பிறகு சட்லஜ் நதியில் 5 கிலோமீட்டர் தொலைவில் அவரது உடலானது கண்டெடுக்கப்பட்டு பின்பு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு சண்டிகரிலிருந்து தனி விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டு இன்று மாலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. பின்பு அங்கிருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு ராஜ கீழ்ப்பாக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்பொழுது அஞ்சலிக்காக அவரது உடல் சிஐடி நகரில் வைக்கப்பட்டுள்ளது. நிலையில் தற்பொழுது அவர் மறைந்த வெற்றி துரைசாமியின் அவரது உடலுக்கு தற்பொழுது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்த உள்ளார். மேலும் ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.